ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிளாக நம்ம வீட்டிலையே இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணி எப்படி கோலம் போடுறதுன்னு பார்க்கலாம். வளையலை இந்த மாதிரி சர்க்கிள் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் டப்பா நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா அதில் கோலப்பொடி போட்டுக்கோங்க. அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன குமிழ்கள் வைக்கலாம். இது நம்ம வளையல் யூஸ் பண்ணி போடுறதுனால சர்க்கிள் ஈஸியாக கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன குமிழ்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கிள் அழகாக வந்துருச்சு. இப்போது ஒரு விரலால் அந்த குமிழ் எல்லாத்தையும் அப்படியே அழுத்தி விடுங்க. அடுத்ததாக வாட்டர் பாட்டிலில் மூடியில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இது பெரிய குமிழாக வரும். சின்ன ஓட்டை போட்டிருந்தா சின்னதாக வரும். பாட்டிலில் நம்ம பெருசாக போட்டுட்டோம்னா பெரிய குமிழ்கள் வரும். இது ஸ்பூன் உடஞ்ச பீஸு. இதை வச்சு நம்ம ஒரு ஷேப் மாதிரி இழுக்கலாம். அதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்பூன் உடஞ்ச பகுதியை சென்டரில் வச்சு அமுக்கி லேசாக இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். இப்போ பாருங்கள், அழகாக வந்துருச்சு. அடுத்ததாக திருப்பியும் நம்ம சின்ன சின்ன குமிழ்கள் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே விரலை வச்சு அழுத்தி விட்டுருங்க. அடுத்ததாக நல்லா பெரிய குமிழாக வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உள்ளே விரலை விட்டு 5 இதழ்கள் மாதிரி இழுத்து விட்டுருங்க. அழகான ஃப்ளவர்ஸ் கிடச்சிரும். இந்த மாதிரி ஃப்ளவர் எல்லா சின்ன குமிழ் பக்கத்துலேயும் பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதை சுற்றி ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி லேசாக கோலப்பொடியை தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுக்கிட்டு நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல ஃபோர்க்கை எடுத்து இது மேலே அப்படியே இழுத்து விடுங்க. அது அந்த 4 லைன்ஸ் மாதிரி சேர்ந்து வந்துடும். 2-3 தடவை மேலே மேலே இழுத்து விட்டிங்கன்னா அழகாக அது ஒரு டிசைன் மாதிரி வந்துடும். இதே மாதிரி நம்ம 4 பக்கமும் பண்ணிடணும். நாலு பக்கமும் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒவ்வொரு கார்னர்லேயும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம இதில் கலர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அந்த குட்டி குட்டி டாட்ஸ் சின்ன குமிழ் வச்சு வச்சோம்ல, அதில் நான் பர்பிள் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோலப்பொடியை அமுக்கும் போது வரலைன்னா அதை லேசாக குலுக்கிட்டு திருப்பியும் வச்சிங்கன்னா அது அந்த குமிழ்கள் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்ததான் அந்த ஃப்ளவர்ஸ்குள்ளே சின்ன சின்ன குமிழ் வைங்க. அதுக்கடுத்து அதை விரலால் அழுத்தி விட்டுருங்க.
அடுத்ததாக இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம கார்னர்ஸில் பண்ண போகிறோம் பர்பிள் கலரில். ஆல்ரெடி நம்ம ஒயிட் கலரில் பண்ணனால அது மேலே வந்து பர்பிள் கலரில் நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த பார்டர் ஃபுல்லும் நான் அந்த ஃப்ளவர்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக க்ரீன் கலரில் நான் வந்து குமிழ் வைக்கிறேன். இதை வந்து நம்ம பாட்டிலோட மூடியை வச்சு அழுத்துறோம். இது வந்து பெரிய சர்க்கிளாக கிடைக்கும், அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த க்ரீன் கலருக்குள்ளே நான் வந்து பிங்க் கலரில் சின்ன குமிழ் வைக்கிறேன். அது வந்து சரியாக வீடியோவில் தெரியல, வெளிச்சம் பத்தாதனால. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் பிடிக்குதோ அந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே இந்த கோலத்தை எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃபோர்க்கோட பின்பக்கத்தை வச்சு டிசைன் பண்ணுறோம். அதை லைட்டாக அது மேலே வச்சு அழுத்தி இழுத்திங்கன்னா அது ஒரு ஷேப் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி அது எல்லா இதுலேயும் பண்ணிடுங்க. அடுத்ததாக அந்த பிங்க்கில் வந்து க்ரீன் கலரில் நான் வைக்கிறேன். வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால அது சரியாக வீடியோவில் தெரியலை. அடுத்ததாக அந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் அந்த ஒயிட் கலர் வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால அதில் வந்து சும்மா நான் வந்து க்ரீன் டாட்ஸ் வைக்கிறேன். அந்த குமிழை வந்து அதுக்கடுத்து விரல் வச்சு அழுத்தி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வரைஞ்சிருக்கிறதையும் அந்த ஃப்ளவர்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சி ஒரு லைன் வரைஞ்சி விட்றேன். இதை வந்து 4 கார்னர்ஸ்லேயும் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அதை வந்து ஃபோர்க்கால் லேசாக இழுத்து விட்டிங்கன்னா அது ஒரு 2 லைன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அவ்வளோதான், நம்ம வந்து ஒரு சிம்பிளான கோலம் வரைஞ்சி முடித்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு கோலம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ போஸ்ட் பண்ண உடனே பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.